Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பழனி அருகே அரசு பேருந்து முன்சக்கர கழன்று சாக்கடையில் விழுந்திருக்கிறது. அண்மை செய்தி. வேப்பன் வலசிற்கு சென்ற அரசு பேருந்தின் முன்பக்க சக்கரம் கழன்று சாக்கடையில் விழுந்திருக்கிறது. பேருந்தின் சக்கரம் கழன்று ஓடியதால் பயணிகள் அச்சத்தில் அலறி அடித்தபடி ஓடியுள்ளனர். அண்மை செய்தி. பழனி அருகே அரசு பேருந்து முன்சக்கர கழன்று சாக்கடையில் விழுந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அஜ்மீர் ராஜா நம்மோடு இணைந்திருக்கிறார். அஜ்மீர், தற்பொழுது பயணிகளுடைய நிலை தற்பொழுது எப்படி இருக்கிறது? எப்படி இந்த சம்பவம் நடைபெற்றது? ராதா, பழனி அருகே அரசு பேருந்து முன்சக்கரம் கழன்று சாக்கடையில் விழுந்ததால் ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. ஓட்டுநரின் சாமர்த்தியத்தால் பயணிகள் காயமின்றி தப்பிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி பேருந்து நிலையத்தில் இருந்து இன்று காலை வேப்பன் வலசிற்கு செல்லும் நகர பேருந்து 16ஆம் எண் கொண்ட பேருந்து TN 57 N 1286 30க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு வேப்பன் வலசு அருகே சென்று கொண்டிருந்த போது பேருந்து முன்பக்க இடதுபுற சக்கரம் கழன்று சென்று வீடுகளின் அருகே இருந்த பெரிய சாக்கடையில் விழுந்தது. இதனால் பேருந்து சென்று கொண்டிருந்த போது சக்கரம் கழன்றதில் நிலை தடுமாறியதில் பயணிகள் கூச்சலிட்டு அலறினர். ஓட்டுநரின் சாமர்த்தியத்தால் பேருந்து நிறுத்தியதால் பயணிகள் உயிர் தப்பினர். பழனி அருகே பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து முன் சக்கரம் கழன்று விபத்துக்குள்ளான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகம் முழுவதும் இது போன்ற பேருந்துகள் அதே போல பேருந்துகள் சரியில்லாமல் உள்ளது. இதிலே ஆய்வு செய்யணும். பேருந்துகள்லாம் நல்ல முறையில் இருந்தால் மட்டும் பயணிகளை ஏற்றிக்கொண்டு அந்தந்த ஊருக்கு செல்ல வேணும். ஆனா இன்று காலை வேப்பன வலசில பேருந்து முன்சக்கரம் கழன்று ஒரு அதிர்ச்சியமான சம்பவத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதுல எந்த ஒரு பயணிக்கு எந்த ஒரு காயமின்றி உயிர் தப்பியிருக்காங்க. எதிரே எந்த வாகனங்கள் வரல. அதனால பேருந்து கூட மோதல. ஓட்டுநர் சாமர்த்தியத்தால் இந்த பெரு விபத்து தற்போது தவிர்க்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு இனி வரும் காலங்களில் இது நல்ல முறையில் இருக்கக்கூடிய பேருந்துகளை மட்டும் இயக்க வேண்டும் என பயணிகளுடைய கோரிக்கையா இருக்கிறதா? தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நீதிமன்ற உத்தரவின்படி அனைத்து பேருந்துகளும் ஆய்வு செய்யப்பட்டு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டிருந்தது. இந்த நிலையில அந்த பேருந்து புறப்படுவதற்கு முன்பாக அந்த பேருந்து நிலையத்தில் இந்த குறிப்பிட்ட பேருந்து ஆய்வுக்கு உட்படுத்தப்படவில்லையா? ராதா, நீதிமன்றமானது ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பேருந்து பணிமனையிலிருந்து செல்லும் போது பேருந்து நிலையத்துக்கு செல்லும் போது முன்பாகவே டீசல் இருக்கிறதா, அதே போல டயர்கள் நல்ல முறையில் இயங்குகிறதா, ஸ்டேரிங், பிரேக்கு, கிளட்ச் உள்ளிட்ட உதிரி பாகங்கள் அனைத்துமே சோதனை பெற்ற பிறகுதான் பேருந்து நிலையத்துக்கு செல்ல வேண்டும். பேருந்து நிலையத்துக்கு சென்ற பிறகு பயணிகள் அனைத்துமே ஏற்றி அந்தந்த ஊர்களுக்கு பயணிகளை இறக்க வேண்டும். ஆனால் இன்று காலை நடந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது டிப்போ அதிகாரிகள் இந்த பேருந்தை ஆய்வு செய்யவில்லை என்றுதான் கூறப்படுகிறது. இது ஆய்வு செய்திருந்தால் இது போன்ற சம்பவங்கள் தடுத்திருக்கலாம். ராதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அஜ்மீர் ராஜா. Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.